Hey, hello everyone. வெல்கம் டு FCube சேனல். இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோவோ இல்ல ரெசிபியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம எப்படி குல்ஃபி செய்யலாங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி குல்ஃபிக்கு தேவையான பொருட்களையும் ஒவ்வொன்றா பாத்துக்கலாம் வாங்க. 1/2 லிட்டர் பால், 8 ஸ்பூன் சுகர், சிறிதளவு பாதாம், முந்திரி மற்றும் பிஸ்தா, 1 ஸ்பூன் குல்கந்த். இப்போ எப்படி குல்ஃபி செய்யலாங்கிறத பாத்துக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்டா நம்ம எடுத்து வச்ச பாலை நல்லா சுண்டா காசிக்கலாம். பால் நல்லா பொங்கி வர வர அது நல்லா கிளறி நல்லா சுண்டா காசி எடுத்து வச்சுக்கணும். பாருங்க, இப்போ பால் நல்லா பொங்கி வருது. இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி நல்லா மெதுவா கிளறி விட்டு பாலை வந்து நல்லா சுண்டா காய விடணும். பால் நல்லா ஓரளவுக்கு திக்கா வர வரைக்கும் அதை ஆடை சேர விடாம நல்லா இப்படி கிளறி விட்டுக்கோங்க. பாருங்க, பால் நல்லா திக்காயிட்டு இருக்கு. இப்ப நம்ம எடுத்து வச்ச சுகரையும் இது கூட சேர்த்திக்கலாம். நல்லா பாலை கிளறிடுங்க. சுகர் வந்து பால் கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். சுகர் நல்லா பால் கூட மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு பாலை கொஞ்சம் நல்லா ஆற விடலாம். இப்ப நம்ம பால் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பால் கூட ஓரளவுக்கு குல்கந்த் சேர்த்துக்கலாம். அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்ப நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம எடுத்து நம்மளுக்கான குல்ஃபி செட்ல ஆட் பண்ணிக்கலாம். இந்த குல்ஃபி செட் சாதாரணமா ஏதாவது டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லயோ இல்ல நம்மளுக்கு ஆன்லைன்லயோ 200-300 கிடைச்சிடும். இப்ப அடுத்ததா நம்ம எடுத்து வச்ச பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாம் இப்படி பொடி பொடியா திரிச்சு நம்ம பால் கூட சேர்த்துக்கலாம். பால் கூட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அதையும் எடுத்து நம்மளோட குல்ஃபி செட்ல சேர்த்துக்கலாம். பாருங்க, எல்லா செட்லயும் ஊத்திட்டோம். இப்ப அதை நம்ம மூடி ஒரு 8 hours 8 மணி நேரம் ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்தோம்னா நம்மளுக்கு நம்ம குல்ஃபி ரெடி ஆயிரும். பாருங்க, 8 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம குல்ஃபிக்கான இந்த செட் வந்து நல்லா ஃப்ரீஸா இருக்கு. இப்ப நம்ம குல்ஃபி வெளியே எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம லைட்டா இந்த மாதிரி தண்ணியில காட்டணும். இப்படி தண்ணியில காட்டி எடுக்கிறதுனால அந்த செட் நல்லா லூஸ் ஆயிரும். ரொம்ப டைட்டா பிடிச்சிருக்கிறது நல்லா கொஞ்சம் அளவுக்கு ஃப்ரீ ஆயிரும். அதுக்கப்புறம் நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப பாருங்க, எடுத்து காட்டுறேன். இங்க பாருங்க, இப்படி ஸ்மூத்தா வெளியே வந்துடும். எதுவும் உடையாது, கிளியரா இருக்கும். கோடை காலத்துக்கு ஏற்ற குல்ஃபி ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. எங்க சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ரெசிபி வரையும் நன்றி, வணக்கம்.